புதியதோர் படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வரங்களை பொழியும் வரம் நிறைவூற்றே பரிசுத்த ஆவியே. புதியதோர் படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வரங்களை பொழியும் வரம் நிறைவூற்றே பரிசுத்த ஆவியே. மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, நீரை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே. மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, நீரை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே. ஞானம் நிறைந்த சொல்வளமே, நலம் தரும் நம்பிக்கை அருட்கொடையே. ஞானம் நிறைந்த சொல்வளமே, நலம் தரும் நம்பிக்கை அருட்கொடையே. பிணிகளை தீர்க்கும் மறுமருந்தே, தேவ கனிகளை தேற்றும் அதிசயமே. மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, நிறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே. மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, நிறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே. புதியதொரு படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வரங்களை பொழியும் வரம் நிறைவூற்றே பரிசுத்த ஆவியே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு அவையின் மிக முக்கிய விழாக்களுள் ஒன்றான தூய் ஆவியாரின் பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். மே மாதத்தின் இறுதி நாளாகிய இன்று அன்னை மரியாளின் முடிசூட்டு விழாவையும் மரியா எலிசபெத்தை சந்தித்த நிகழ்வையும் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். நம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலராக இருக்கின்ற புனித ஜான் போஸ்கோவின் நினைவு நாளையும் இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இவ்வாறு இந்த 3 சிறப்புமிக்க நிகழ்வுகளை நினைவு கூறுகின்ற இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியுடன் பங்கேற்று அன்னை மரியாவையும் புனித ஜான் போஸ்கோவையும் வழிநடத்திய அதே தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்றும், அந்த ஆவியாருடைய கனிகளையும் கொடைகளையும் வரங்களையும் பெற்று நாமும் இயேசுவுக்கு சான்று பகர்கின்றவர்களாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதாகவும் வேரோட்டமுள்ளதாகவும் வாழ இறைவனுடைய அருளை இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் இறைஞ்சி மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது டெரன்ஸ் மனோஜா குடும்பத்தினரால் நன்றியறிதல் திருப்பலியாகும், அருங்கொடை இயக்கத்தினர் நன்றியறிதல் திருப்பலியாகும், சகாயம் மேரி கிஷோர் குழந்தை பிறந்ததற்காக இறைவனுக்கு நன்றியாகும், காமாட்சி அமலோற்போம் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகும், நிர்மலா பன்னீர் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகும், சந்தியா ஸ்டீஃபன் ராஜ் குழந்தை நல்ல விதமாக பிறந்ததற்காக நன்றியாகும், பிரீத்தி சதீஷ்ராஜ் நன்றியறிதல் திருப்பலியாகும். இன்று தனது 79வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பேபி சன்னி என்பவர் இறைவனுக்கு நன்றியாகும், லில்லி குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகும், மேரி லூர்த் ரபேக்கா இறைவனுக்கு நன்றியாகும், மேரி வயலட் சேசுராஜ் குடும்பத்தினர் நன்றியாகும், மாரா செங்குட்டுவன் விமலா மேரி குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகும், டேனியல் வசந்த் அமெண்ட்ரா இறைவனுக்கு நன்றியாகும், சுரேஷ் மேரி மோனிகா குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகும், சுரேந்தர் தங்கராஜ் மரிய கேரலின் இறைவனுக்கு நன்றியாகும். தூய் ஆவியாருடைய கொடைகளை பெற்று வாழ வேண்டும் என்றும், மேத்யூ ரிபெல்லோ குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகும், ஜேகேஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் எல்லி ரோஸ் அண்ட் ரீட்டா தேவி உடல் நலம் பெற வேண்டும் என்றும்,
டில்லி பாபு திலகா தங்களுடைய 8வது திருமண ஆண்டு விழாவிலே இறைவனுக்கு நன்றியாகவும் இறையருளை வேண்டியும் அன்னை மரியாளின் துணையை நாடியும் பன்னீர் ஆடியோ நிறுவனத்தில் வேலை பார்க்கும் அனைவரின் முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் மார்கரெட் ரோச் என்பவர் விரைவில் நலம் பெற வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இவர்களின் நன்றி அறிதலையும் கருத்துக்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாம் மன்றாடுவோம். இறைவன் இவர்களுடைய நல்ல உள்ளத்திற்கு ஏற்ற பரிசினை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து இறையருள் அன்னை மரியின் பாதுகாவல் புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரை அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் சாமுண்டீஸ்வரி மேரி அவருடைய குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் தேவசகாயம் தொம்சம்மாள் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் தெரேசா கமலம்மாள் ஜேசுதாஸ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் அமிர்தராஜ் ஜோசப் தன்ராஜ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் அசோக் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இறந்த நாளை இன்று நினைவு கூறுகின்ற லூர்து மேரி என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் அருட்தந்தை டி பாக்யநாதன் ஆக்னஸ் ரெபெல்லோ அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஓகே மார்க்ஸ் மற்றும் அந்தோனி அம்மாள் அவர்கள் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இறந்த இந்த சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் தனது பேரின்ப ஒளியை அருள வேண்டும் என்று நாம் அவர்களோடு இணைந்து இந்த திருப்பலியை அர்ப்பணித்து மன்றாடுவோம். நம்முடைய உள்ளங்களிலே பொழியப்பட இருக்கின்ற தூய ஆவியாரை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தடையாக இருக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவனை மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலை அர்ப்பணித்து ஆவியாரின் அருளை நாம் நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்ட இயேசு கிறிஸ்து இறைவனே,
ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றே. உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், உரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோம் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வந்திடுவாய், தூய ஆவியே எழுந்தருள்வாய். ஆவலுடன் நான் காத்திருந்தேன், ஆவலுடன் நான் காத்திருந்தேன். என் ஆசைகள் மலர்ந்திட விரைந்திடுவாய், ஆசைகள் மலர்ந்திட விரைந்திடுவாய். ஆட்கொள்ள வந்திடுவாய், தூய ஆவியே எழுந்தருள்வாய். அக்கினி பிழம்பாய் கடந்தெழுந்து தீமையை எதிர்த்திட வந்திடுவாய். இடியாய் மீண்டும் உருவெடுத்து அடிமை வாழ்வினை அழித்திடுவாய். இருளால் உலகம் தவிக்கின்றதே, உன் வரவால் விடியலும் தந்திடவா. வாரும் தூய ஆவியே, தாரும் உமதரு கொடைகளை. வாரும் தூய ஆவியே, தாரும் உமதரு கொடைகளை. ஆட்கொள்ள வந்திடுவாய், தூய ஆவியே எழுந்தருள்வாய். புயலாய் சீறி சுரண்டெழுந்து தாழ்வினை போக்கிட வந்திடுவாய். அழையாய் தொடர்ந்து வந்திங்கு மனிதம் மலர்ந்திட செய்திடுவாய். மலையாய் துன்பம் எழுந்தாலும் உன் வரவாய் யாவும் நொறுங்கிடுமே. வாரும் தூய ஆவியே, தாரும் உமதரு கொடைகளை. வாரும் தூய ஆவியே, தாரும் உமதரு கொடைகளை. ஆட்கொள்ள வந்திடுவாய், தூய ஆவியே எழுந்தருள்வாய். ஆவலுடன் நான் காத்திருந்தேன், ஆவலுடன் நான் காத்திருந்தேன். என் ஆசைகள் மலர்ந்திட விரைந்திடுவாய், ஆசைகள் மலர்ந்திட விரைந்திடுவாய். ஆட்கொள்ள வந்திடுவாய், தூய ஆவியே எழுந்தருள்வாய். இரண்டாம் வாசகம். நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 3 முதல் 7 மற்றும் 12 முதல் 13 வரையில். சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பலவகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பலவகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பலவகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள்
ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தொடர்பாடல். தூய ஆவியே எழுந்தருள்வி, வானி நின்று பேரொளியின் அருட்சுடர் எம் மீது அனுப்பிடுவி, எளியவர் தந்தாய் வந்தருள்வி, நன்கொடை வள்ளலே வந்தருள்வி, இதய ஒளியே வந்தருள்வி. உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெண்மை தணிக்கும் கூறில் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவே. உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவே, வறட்சியுட்டதை நனைத்திடுவே, காயப்பட்டதை ஆற்றிடுவே, வணங்காதிருப்பதை வளைத்திடுவே, குளிரானதை குளிர் போக்கிடுவே, தவறி போனதை ஆண்டருள்வே. இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவே, புண்ணிய பலன்களை வழங்கிடுவே, இறுதியில் மீட்பும் ஈழ்ந்திடுவே, அழிவில்லா இன்பம் அருள்வீரே. தூய ஆவியே எழுந்தருளி வாரும், உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும், அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார்.
இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெந்தகோஸ்தே விழா தூய ஆவியாரின் பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பெந்தகோஸ்தே பெருவிழா யூதர்களால் கொண்டாடப்பட்ட விழாவாக இருந்தது. கிரேக்க மொழியிலே பெந்தகோஸ்தே விழா என்பது 50ஆம் நாள் விழா என்று கொண்டாடப்பட்டது. அதோடு எபிரேய மொழியிலே சவுத் என்ற சொல் 7 வாரங்கள் 7 நாள்கள் 49 நாள்கள் அறுவடை நாள்களுக்கு பிறகு 50வது நாளிலே அறுவடையின் விழா என்றும் இந்த 50வது நாள் விழா கொண்டாடப்பட்டது. ஆகவே உலகின் எப்பகுதியில் இருக்கின்ற எல்லா யூதர்களும் எருசலேம் நகருக்கு இந்த நாளிலே வந்து ஆண்டவருக்கு காணிக்கையை அர்ப்பணித்தார்கள். அறுவடையின் விழாவை கொண்டாடினார்கள். இந்த பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த சிறப்பு மிக்க நிகழ்வானது நடைபெற்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதோடு யூதர்கள் இந்த நாளில்தான் நோவா காலத்திலே கடவுள் நோவாவோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்கள். வெள்ளப்பெருக்கு மிகுந்திருந்த அந்த காலத்திலே நோவாவும் அவருடைய குடும்பமும் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது என்பதை நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது கடவுள் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். இனிமேல் நான் தண்ணீரால் இந்த உலகை அழிக்க மாட்டேன் என்று கடவுள் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக வானத்திலே வானவில்லை வைக்கின்றார். இந்த நிகழ்வையும் அவர்கள் கொண்டாடினார்கள். அதோடு சீனாய் மலையில் மோசே வழியாக கடவுள் இஸ்ராயல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். 10 கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் கடவுளாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள் என்னும் ஒரு உடன்படிக்கையும் அவர் செய்து கொள்கின்றார். இந்த உடன்படிக்கையின் நினைவாகவும் இந்த விழாவானது கொண்டாடப்பட்டது. இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்டதாக இந்த விழா கொண்டாடப்பட்டது. உண்மையிலேயே அந்த காலத்தில் கொண்டாடப்பட்ட விழாக்களிலே ஒரு தலைசிறந்த விழாவாக இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா அமைந்திருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. சீனாய் மலையிலே கடவுள் மோசேயோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை, இஸ்ராயல் மக்களோடு மோசே வழியாக செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையின் பொழுது என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் பார்த்தோம் என்றால், பெந்தகோஸ்தே பெருவிழாவின் பொழுது சீடர்கள் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட அந்த நிகழ்வையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அந்த சீனாய் மலையிலே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது, புகை மண்டலமாக இருக்கின்றது. ஒரு பேர் அதிர்வை மோசே உணர்கின்றார். அந்த மலை அதிர்கின்றது, காற்று வீசுகின்றது, பெருங்காற்று இரைச்சலோடு. இந்த ஒரு சூழலில்தான் கடவுள் மோசேயோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். இதை நாம் திருத்தூதர் பணிகள் நூலில் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கப்பட்டதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். இந்த விவிலியத்தின் தொடக்கத்திலே நாம் பார்க்கின்றோம். விவிலியத்தின் தொடக்கத்தில் ஆவியாருடைய செயல்பாட்டைத்தான் நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூல் அவ்வாறு தான் தொடங்குகின்றது. கடவுளின் ஆவியானவர் நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்றுதான் விவிலியமே தொடங்குகின்றது.
ஆகவே விவிலியத்தின் தொடக்கத்தில் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆவியானவருடைய செயல்பாடு இருந்து கொண்டிருந்தது. ஆவியானவர் தான் இந்த உலகின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் களிமண்ணை கொண்டு ஆதாமை உருவாக்குகின்றார். உருவாக்கி அதற்குள் தன் உயிர் மூச்சை ஊதுகின்றார். அவன் உயிர் பெற்ற மனிதனாக மாறுகின்றான். ஆகவே கடவுள் தன்னுடைய ஆவியை கொடுத்துதான் மனிதனை உருவாக்குகின்றார். ஆகவே ஒவ்வொரு மனிதனுமே கடவுளின் ஆவியாரால் படைக்கப்பட்டவர்களாக, ஆவியாரால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த விழாவானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஒரு பலூன் இருக்கின்றது. அந்த பலூனிலே நாம் காற்றை ஊதுகின்ற பொழுதுதான், காற்றை அடைக்கின்ற பொழுதுதான் அந்த பலூன் ஒரு வடிவத்தை பெறுகின்றது. அது நிற்கின்றது காற்றிலே அசையாமல். அதுபோலத்தான் கடவுளின் ஆவியானவர் நமக்குள் இருக்கின்ற பொழுது நாம் ஒரு வடிவம் பெறுகின்றோம். இல்லையென்றால் நமக்கு வடிவமே கிடையாது. அப்பொழுதுதான் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். அது எவ்வாறு காற்றே அப்படி நிற்கின்றதோ அதுபோல நாம் கடவுளால் இயக்கப்படுகின்றவர்களாக நாம் இருப்போம். இப்படிப்பட்ட ஆவியானவர் தொடர்ந்து பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதுமே இறை வாக்கினர்களை வழிநடத்துகின்றார். எசாயா இறைவாக்கினர் சொன்னது போல, ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் என்று சொல்லுகின்றார். ஆவியானவரை உணர்ந்தவராக எசாயா இருந்தார். ஒவ்வொரு இறைவாக்கினருமே அவருடைய இறைவாக்கு பணியிலே அவர்கள் ஆவியானவருடைய செயல்பாட்டை உணர்கின்றார்கள். தூய ஆவியாரால் அவர்கள் இயக்கப்படுகின்றார்கள். அந்த ஆவியாரால் இயக்கப்பட்டதனால்தான் அவர்களால் இறை வார்த்தையை எடுத்துரைக்க முடிந்தது. கடவுளின் இறை வாக்கினராக அவர்களால் செயல்பட முடிந்தது. எசேக்கியேல் இறைவாக்கினர் நூலிலே நாம் வாசிக்கின்றோம், இஸ்ரேல் மக்கள் பாபிலோனியாவிலே அடிமைகளாக அவர்கள் கொண்டு செல்லப்படுகின்றார்கள். அடிமைத்தனத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எருசலேம் நகரை விட்டு அவர்கள் தொலைவில் இருக்கின்றார்கள். கடவுளின் திருக்கோயிலோடு அவர்களுக்கு தொடர்பில்லாமல் இருக்கின்றது. நாங்கள் கடவுளை தரிசிக்க முடியவில்லை. எருசலேம் தேவாலயம் தான் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேவாலயம். ஆனால் எங்களால் கடவுளை தரிசிக்கவும் வணங்கவும் முடியாத சூழலில் நாங்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் புலம்புகின்றார்கள், அழுகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய எலும்புகள் எல்லாம் இதோ உலர்ந்து போயின என்று சொல்கிறார்கள். யாருடைய எலும்புகள் உலர்ந்து போகும்? இறந்தவருடைய எலும்புகள் தான் உலர்ந்து போகும். உயிரோடு இருக்கின்ற அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயின, நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக போனோம், கடவுள் எங்களை விட்டு தொலைவில் சென்று விட்டாரோ என்ற ஒரு பயம் எங்களுக்கு இருக்கிறது என்று புலம்புகிறார்கள். அந்த சூழலிலே எசேக்கியேல் இறைவாக்கினர் அவர்களுக்கு இதோ கடவுளால் அனுப்பப்படுகின்றார். அவர் சொல்லுகின்றார், கடவுளின் ஆவியை நான் உங்களுக்கு கொடுப்பேன், அதனால் உங்களுடைய உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும் என்று சொல்லுகின்றார். என்பார்களே, ஆவியானவர் வருகின்ற பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும் என்று அவர் இறைவாக்கு உரைக்கின்றார். நம்பிக்கையற்று போன அவர்கள் நம்பிக்கையை பெற்றுக் கொள்கின்றார்கள். நாங்கள் இறந்தவர்களைப் போலானோம், உலர்ந்த எலும்புகளை உடையவர்களானோம். இதோ எசேக்கியேல் இறைவாக்கினர் எங்களுக்கு இதோ ஆறுதல் தந்திருக்கின்றார். எங்களுடைய உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும், கடவுளுடைய ஆவியார் எங்களுக்குள் வருகின்ற பொழுது, கொடுக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் உயிர் பெற்று எழுவோம் என்று சொல்லியிருக்கின்றார். உண்மையாகவே கடவுள் பெரியவர் என்பதை அவர்கள் உணர்கின்றார்கள். என்பார்கள், இப்படி பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் நாம் பார்த்தோம் என்றால் ஆவியாருடைய செயல்பாடு இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பெந்தகோஸ்தே பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருந்த அந்த காலத்திலே இயேசு பாஸ்கா விழாவின் பொழுதுதான் அவர் கொல்லப்படுகின்றார், உயிர் பெற்று எழுகின்றார். 50 நாள்களுக்கு பிறகு பெந்தகோஸ்தே விழாவை எல்லா யூதர்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சீடர்கள் இன்னும் கதவுகளை மூடி வைத்து கதவுகளுக்கு பின்னால் பயந்து ஒளிந்துதான் கிடக்கின்றார்கள். அவர்கள் பெந்தகோஸ்தே விழாவை கொண்டாடி கொண்டிருக்கவில்லை. ஆனால் இயேசு வாக்களித்திருந்தார், நான் விண்ணேற்றம் அடைந்த பிறகு உங்களுக்கு தூய ஆவியாரை கொடையாக கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்னை மரியாளோடு சேர்ந்து அனைத்து திருத்தூதர்களும் சீடர்களும் ஒன்றாக சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது பேர் இரைச்சலை அவர்கள் கேட்கின்றார்கள். நெருப்பு போன்ற நாவுகள் ஒவ்வொருவர் மீதும் வந்து தங்குவதை அவர்கள் பார்க்கின்றார்கள். தூய ஆவியாரால் அவர்கள் ஆட்கொள்ளப்படுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நெருப்பு போன்ற நாவு வந்து அவர்கள் மீது இறங்க அவர்கள் தூய ஆவியாரை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள்.
அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. பயந்து போயிருந்தவருடைய வாழ்க்கையிலே இதோ துணிச்சல் வருகின்றது. நம்பிக்கை இழந்து போயிருந்தவருடைய வாழ்க்கையிலே இதோ நம்பிக்கை பிறக்கின்றது. பேச முடியாமல் ஒளிந்து கிடந்தவருடைய வாழ்க்கையிலே இதோ அவர்கள் வெளியே வந்து துணிச்சலோடு பேச ஆரம்பிக்கின்றார்கள். படிப்பறிவில்லாத இந்த மனிதர்கள் இப்படி பல மொழிகளில் பேசுவதை மற்றவர்கள் பார்த்து வியந்து ஆச்சரியப்படுகின்றார்கள். என்ன இந்த மனிதர்கள்? இவரெல்லாம் கலிலேயர்கள் அல்லவா? கலிலேயர்கள் என்று சொன்னால் அவர்கள் மீன் பிடிக்கின்றவர்கள், அவர்கள் படிப்பறிவில்லாத சாதாரண மனிதர்கள். இவர்களுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்தது? அவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மொழிகளில் நாம் கேட்கின்றோமே என்று அங்கே 12 நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்கள். பல்வேறு நாடுகளிலிருந்து இதோ இந்த அறுவடையின் விழாவை கொண்டாடுவதற்காக, பெந்தகோஸ்தே விழாவை கொண்டாடுவதற்காக எருசலேம் நகருக்கு வந்திருந்த அந்த மனிதர்கள் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கின்ற பொழுது திருத்தூதர்கள் வந்து பேசுகின்ற பொழுது அவர்கள் பல மொழிகளில் பேசுகின்றார்கள். இந்த மனிதர்களுக்கு ஒரு மொழிதானே பேச தெரிந்திருக்கும். நாம் வாழ்கின்ற நாடுகளிலே நாம் பேசுகின்ற மொழிகளெல்லாம் இவர்கள் பேசுகின்றார்கள் என்று ஒவ்வொருவரும் அவரவர் மொழியிலே அவர்கள் பேசுவதை அவர்களால் கேட்க முடிந்தது. தூய் ஆவியாருடைய வல்லமை அங்கே வெளிப்படுகின்றது. பார்த்தவர்களே, இப்படி வியப்பை ஏற்படுத்திய ஒரு விழாவாக, எல்லோரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்த விழாவாக, நம்பிக்கையற்று போயிருந்த மனிதர்களுக்கு நம்பிக்கை கொடுத்த விழாவாக, துணிச்சல் இழந்திருந்த மனிதர்களுக்கு இது துணிச்சலை கொடுத்த விழாவாக, படிப்பறிவில்லாத மனிதர்கள் பேச தெரியாமல் இருந்த மனிதர்களுக்கு இதோ ஆற்றலையும் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்த ஒரு விழாவாக இந்த விழா அமைந்திருந்தது. இப்படிப்பட்ட விழா உண்மையாகவே இன்று நாம் கொண்டாடுகின்ற தூய ஆவியாருடைய அற்புதமான விழாவாக அமைந்திருக்கின்றது. தூய ஆவியார் அன்று சீடர்கள் மீது பொழியப்பட்டார், இன்றும் நம் மீது பொழியப்பட இருக்கின்றார். உண்மையாகவே நாம் அவரை தேடுகின்ற பொழுது, அவரை நாடுகின்ற பொழுது, ஆவியாரின் வருகைக்காக நாமே தயார் செய்து அவருடைய வருகைக்காக நாம் இயங்குகின்ற பொழுது, அவரை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது, அந்த ஆவியார் நம்முடைய உள்ளங்களிலும் பொழியப்பட இருக்கின்றார். அந்த ஆவியார் தான் நம்மை வழிநடத்துவார். இயேசுவை வழிநடத்திய அந்த ஆவியார், அன்னை மரியாளை வழிநடத்திய அந்த ஆவியார், தொன்போஸ்கோவை வழிநடத்திய ஆவியார், ஒவ்வொரு புனிதரையும் வழிநடத்திய ஆவியார், இவ்வாறு திரு அவையை உருவாக்கிய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழிநடத்தி கொண்டுதான் இருக்கின்றார். ஏனென்றால் இந்த நாள்தான் திரு அவையின் பிறந்த நாள் விழா. இன்றுதான் திரு அவை பிறந்தது. பேதுரு வெளியே வந்து நற்செய்தியை அறிவித்த பொழுது இதோ ஒரே நாளிலேயே 3000 பேர் திருமுழுக்கு பெற்றார்கள். இப்படி பலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆவியாரால் நிரப்பப்பட்ட பொழுது இதோ திரு அவை உருவாகின்றது. இந்த திரு அவையின் தொடக்கமாக இந்த நாளை திரு அவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்கின்றது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் தூய ஆவியாரின் காலம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலம் தந்தையாகிய கடவுளின் காலம் என்று சொல்லப்படுகிறது. தந்தையாகிய கடவுள் எவ்வாறு இஸ்ராயல் மக்களை வழிநடத்தினார், அவளை படைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தினார் என்பதை பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டு காலம் என்பது இயேசுவின் காலம், மகனாகிய இயேசுவின் காலம். இந்த உலகிலே மனிதனாக பிறந்து நம்மை போல் ஒருவராக வாழ்ந்து மக்களுக்கு இறையாட்சியை பற்றி அறிவித்து நோய்களை நலமாக்கி மனிதர்களுக்கு வாழ்வு கொடுத்து இறந்தோருக்கு உயிர் கொடுத்து கடைசியில் அவரும் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்து முன்னேற்றம் அடைந்த நிகழ்வு வரை இதோ புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம். அது இயேசுவினுடைய காலம். தூய ஆவியார் பொழியப்பட்டு தொடர்ந்து அந்த தூய ஆவியார் இந்த திரு அவை 2000 ஆண்டுகளாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் தூய ஆவியாரின் காலம். ஆகவே இந்த நாள் உண்மையாகவே நமக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. இந்த திருப்பலியிலே நாமும் அந்த ஆவியாருடைய கனிகளும் கொடைகளும் வரங்களும் நம் மீது பொழியப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். ஏனென்றால் அந்த ஆவியார் அன்னை மரியாளை அவர்தான் வழி நடத்தினார். அந்த ஆவியார் பொழியப்பட்ட பொழுது அவள் இயேசுவை கருத்தாங்கினாள். மே மாதத்தின் இறுதி நாளாக இன்று அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்த நிகழ்வையும் நாம் நினைவு கூறுகின்றோம். மரியா எலிசபெத்தை சந்திக்க செல்கின்றார். ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்ட அன்னை மரியாள், ஆவியாரால் இயேசுவை கருத்தாங்கிய அன்னை மரியாள் இதோ எலிசபெத்தை சந்திக்க செல்கின்றார். எலிசபெத்து மரியாவை கண்டவுடனே அவர் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் என்று லூக்கா எழுதுகின்றார். முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். எந்த அளவுக்கு என்றால் அவள் உளமகிழ்ந்து சொன்னார், இதோ என் வயிற்றில் இருக்கின்ற குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார் என்று கேட்கின்றார். மரியாளுடைய வருகை இதோ எலிசபெத்துக்கும் தூய ஆவியாரை கொடையாக கொடுக்கின்றது. தூய ஆவியாரால் அவர் முற்றிலுமாக ஆட்கொள்ளப்படுகின்றார். இதை அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தை உணர்ந்து கொள்ளுகின்றது. அதனால் மகிழ்ச்சியால் துள்ளுகின்றது. இயேசுவை கண்ட மகிழ்ச்சியிலே
திருமுழுக்கு யோவான் எலிசபெத்தின் வயிற்றிலே மகிழ்ச்சியால் துள்ளுகின்றார். தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்படுகின்றவர்கள் இவ்வாறுதான் மகிழ்ச்சி பெருக்கால் துள்ளுகின்றார்கள். தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்படுகின்றவர்கள் உள்ளத்திலே மகிழ்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பி வழிகின்றது. அவர்கள் இறைவனால் ஆட்கொள்ளப்படுகின்றார்கள், இறைவனால் வழிநடத்தப்படுகின்றார்கள். அந்த ஆவியாருடைய கொடைகளை பெற்று அவர்கள் கடவுளை தந்தை என்று அழைக்கின்றார்கள். கடவுளை தந்தை என்று அழைக்கின்ற உரிமையை நமக்கு தூய ஆவியார் தான் கொடுக்கின்றார் என்று தூய பவுல் சொல்கின்றார். இயேசுவே ஆண்டவர் என்று இயேசுவை ஆண்டவராக அழைக்கின்ற உரிமையை நமக்கு கொடுக்கின்றவரும் அதே தூய ஆவியார் தான். இப்படி இந்த தூய ஆவியார் பல்வேறு நிலைகளிலே நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். தந்தையாக இறைவனோடும் தூய மகனாக இயேசு கிறிஸ்துவோடு நம்மை இணைக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவேதான் நம்பிக்கை அறிக்கையில் நாம் சொல்லுகின்றோம், இந்த தூய ஆவியார் யார் என்று கேட்டால் தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படுகின்றவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன் என்று சொல்லுகின்றோம். ஆகவே தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் மகனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் புறப்படுகின்றவராக இருக்கின்றார். நமக்கு உயிரளிப்பவராக அவர் இருக்கின்றார். இதைத்தான் நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இதுதான் நமது நம்பிக்கை. எனவே இந்த தூய ஆவியார் பொழியப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே, மே மாதத்தின் இறுதி நாளாகி இன்று நாம் அன்னை மரியாளை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவை இந்த உலகுக்கு அளித்த அன்னை மரியாள் இதோ விண்ணக மன்னக அரசியாக அவர் முடிசூட்டப்பட்டிருக்கின்றார். இந்த அற்புதமான நிகழ்வையும் இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். மாதத்தின் இறுதி நாளாகி இன்று நமது தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் போஸ்கோவை நாம் நினைவு கூறுகின்றோம். தொன் போஸ்கோ தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட்டதனால்தான் இந்த சலேசி சபையை நிறுவியதோடு பல்வேறு அரும் காரியங்களை அவரால் செய்ய முடிந்தது என்பதை அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். யார் ஒருவர் தூய ஆவியாரால் இயக்கப்படுகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையாகவே கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ முடியும். கடவுளுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் தூய ஆவியாரால் இயக்கப்பட வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்வோம். இதுதான் இவர்களுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்ற பாடமாக இருக்கின்றது. எனவே நாம் அனைவரும் கண்களை மூடி நாம் தூய ஆவியாருடைய அருளுக்காக, வரங்களுக்காக, கொடைகளுக்காக நாம் மன்றாடுவோம். இயேசு தன்னுடைய சீடர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அமைதியையும் மன்னிப்பையும் பரிசாக கொடுத்து மன்னிக்கின்ற அதிகாரத்தையும் கொடுத்து விட்டு சென்றதை போல இதோ நம்மீதும் அந்த ஆவியார் பொழியப்பட வேண்டும் என்றும், இதனால் நம்முடைய உள்ளங்கள் அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், வெறுப்புகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், பல்வேறு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான நோய் கிருமியின் தாக்குதலிலிருந்தும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், இந்த தூய ஆவியார் தொடர்ந்து நம்மை வழிநடத்த வேண்டும், நம்மை பாதுகாக்க வேண்டும், நம் மீது பொழியப்பட வேண்டும் என்று நாம் கண்களை மூடி இப்பொழுது அவருடைய அருளை நாம் இறைஞ்சுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஊளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உலையாட சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்பின் ஆவியானவரே, எங்களுடைய மத்தியிலே இறங்கி வாரும். உம்முடைய கனிகளால் எங்களை நிரப்பியருளும். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம்
ஆகிய கனிகளினால் எங்களை நிரப்பியருளும். உம்முடைய கனிகளை பெற்று நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழவும், அன்புடன் வாழவும், அமைதியை கண்டடையவும், பொறுமையோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செயல்படவும், பரிவுள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் வாழவும், நன்னயத்தோடு நாங்கள் செயல்படவும், நம்பிக்கை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கவும், கனிவுள்ளவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழவும், தன்னடக்கத்தோடு நாங்கள் செயல்படவும் எங்களுக்கு உம்முடைய கனிகளை பொழிந்தருள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, ஆன்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தூய ஆவியாரே, இறங்கி வாரும். உம்முடைய வரங்களினால் எம்மை நிரப்பியருளும். உம்முடைய வரங்களான ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, பக்தி, தெய்வ பயம் ஆகிய வரங்களினால் எங்களை நிரப்பியருளும். இதனால் நாங்கள் ஞானம் மிக்கவர்களாகவும், மெய்யுணர்வு மிக்கவர்களாகவும், அறிவுத்திறன் உடையவர்களாகவும், ஆற்றல் மிக்கவர்களாகவும், நுண்மதி உடையவர்களாகவும், பக்தி உடையவர்களாகவும், தெய்வ பயமுடையவர்களாகவும் நாங்கள் வாழ, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக வாழ நீரே எங்களுக்கு உமது வரங்களை பொழிந்து எங்களை வழிநடத்துவீராக. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தூய ஆவியாரே, இறங்கி வாரும். உமது கொடைகளினால் எம்மை நிரப்பியருளும். ஞானம் நிறைந்த சொல்வலம், அறிவு நிறைந்த சொல்வலம், நம்பிக்கை, குணமளிக்கும் வல்லமை, வல்ல செயல் செய்யும் ஆற்றல், இறை வாக்குரைக்கும் ஆற்றல், ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றல், பரவச பேச்சு பேசும் ஆற்றல், அப்பேச்சை விளக்கும் ஆற்றல் ஆகியவற்றினால் எம்மை நிரப்பியருளும். உம்முடைய கொடைகளை நாங்கள் பெற்று இதோ ஞானம் நிறைந்த சொல்வளம் மிக்கவர்களாக, உம்முடைய வார்த்தை எடுத்துரைக்கின்றவர்களாக, அறிவு நிறைந்த சொல்வளம் மிக்கவர்களாக, இறை அறிவினால் இறை ஞானத்தினால் நிறைந்தவர்களாக நாங்கள் இருக்கவும், நம்பிக்கை மிக்கவர்களாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் துணிச்சலோடு வாழவும், எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை கைவிட்டு விடாமல் நாங்கள் நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு உமது கொடைகளை கொடுத்தருளும். குணமளிக்கின்ற வல்லமையை எங்களுக்கு கொடுத்தருளும். நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். எங்களை தாக்குகின்ற அனைத்து நோய் கிருமிகளின் தாக்குதலிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். வல்ல செயல் செய்யும் ஆற்றலை எங்களுக்கு கொடுத்தருளும். இறை வாக்கு உரைக்கின்ற ஆற்றலை எங்களுக்கு கொடுத்தருளும். இதனால் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் ஞானத்தோடும் துணிச்சலோடும் எடுத்துரைக்கின்ற ஆற்றலை எங்களுக்கு கொடுத்தருளும். ஆவிக்குரியவற்றை பகுத்தறிகின்ற ஆற்றலை எங்களுக்கு கொடுத்தருளும். தூய ஆவிக்குரியவை அவை, தீய ஆவிக்குரியவை அவை, ஊன் இயல்புக்குரியவை அவை, தூய ஆவிக்குரியவை அவை என்று நாங்கள் பகுத்தறிகின்ற ஆற்றலை எங்களுக்கு கொடுத்தருளும். இதனால் நல்லவற்றை தூய ஆவியாருக்குரியவற்றை நாங்கள் எங்களாக்கிக் கொள்ளவும், இதனால் எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்குரிய வாழ்க்கையாக அமையவும், பரவச பேச்சு பேசும் ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அப்பேச்சை விளக்குகின்ற ஆற்றலை பெற்றுக்கொள்ளவும், இவ்வாறு உம்முடைய கொடைகளை பெற்றவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ இதோ அந்த நாளிலே பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே
உம்முடைய ஆவியாரை நீர் சீடர்கள் மீது அனுப்பியது போல எங்கள் ஒவ்வொருவர் மீதும் அனுப்பியருளும். அந்த ஆவியார் எங்கள் அனைவர் மீதும் இதோ இறங்கி வருவாராக. அவர்களுடைய கனிகளாலும் வரங்களாலும் கொடைகளாலும் நாங்கள் நிரப்பப்பட்டு இயேசுவுக்கு சான்று பகர்கின்றவர்களாக, கடவுளை அப்பா தந்தையே என்று அழைக்கின்ற உரிமையுடைய பிள்ளைகளாக, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகின்ற பிள்ளைகளாக, ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருளை பொழிந்தருளும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. மே மாதத்தின் இறுதி நாளாக இன்று அன்னை மரியாளை இறைவன் தன்னுடைய மகனுக்கு தாயாகின்ற தகுதியை கொடுத்து அவரை விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டி மகிழ்ந்திருக்கின்றார். அந்த அன்னையை நம் அனைவருக்கும் அன்னையாக கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துவோம். இந்த மாதம் முழுவதும் அந்த அன்னையை நாம் பல்வேறு விதங்களிலே நாம் மகிமைப்படுத்தி இருக்கின்றோம். இது அந்த மாதத்தின் இறுதி நாளாக இன்று அந்த அன்னைக்கு முடிசூட்டி நாமும் மகிழ்வோம். அவருடைய பாதுகாவலை நாம் இறைஞ்சுவோம். தொடர்ந்து விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் அரசியாக இருக்கின்ற அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அரசியாக இருந்து நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர் செயலாற்ற வேண்டும் என்றும், நம்மை தாய்க்குரிய பாசத்தோடு கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றும் நாம் இறைஞ்சி மன்றாடி இந்த திருநிகழ்விலே பங்கெடுப்போம். வந்தோகரானே வையகரானே மண்ணீரிலே புனித மாதனே. வந்தோகரானே வையகரானே மண்ணீரிலே புனித மாதனே. மென்னொளிர் தாரகை தாயனி தன்னுதிர் வீசிடும் ஆரணி. விண்ணொளிர் தாரகை தாயனி தன்னுதிர் வீசிடும் ஆரணி. பாவமேதுமில்லா சீலி பாவிகளின் செல்வரா பாதுகாத்து ஆழுவாயினே. பாவமேதுமில்லா சீலி பாவிகளின் செல்வரா பாதுகாத்து ஆழுவாயினே. வந்தோகரானே வையகரானே மண்ணீரிலே புனித மாதனே. நம்முடைய நம்பிக்கையை நாம் இப்பொழுது அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம்
அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளையும் நம்முடைய மன்றாட்டுகளையும் தேவைகளையும் நாம் விண்ணக தந்தையிடத்திலே மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் எடுத்துரைத்து இப்பொழுது ஜெபிப்போம். உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியை பொழிபவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள், பணியாளர்கள் அனைவரும் தூய ஆவியின் அருள் வரங்களை பெற்று மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தவும் தூய ஆவின் கனிகளை வெளிப்படுத்தும் எளிய வாழ்வு வாழ்ந்து நற்செய்தியை வாழ்வாக்கவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்கு அமைதி உண்டாக என்றவரே எம் இறைவா, எம் நாட்டின் அமைதியற்ற நிலையை பாரும். நாட்டை ஆள்வோர் வலியவனை வாழ வைத்து எளியவனை வறியவனாக்க செயல்படுத்தும் திட்டங்களை தடைப்படுத்தும். மக்கள் நல் திட்டங்களையும் பொருளாதார சரிவிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க தேவையான திட்டங்களையும் செயல்படுத்த நல்லறிவு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னிப்பை அருள்பவரே எம் இறைவா, அன்பு பாதையிலிருந்து தவறியதற்காகவும் உறவுகளை புதுப்பிக்க தவறியதற்காகவும் தூய ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தாமல் வாழ்ந்ததற்காகவும் எம்மை மன்னித்து நல்வாழ்வு பாதையில் நடக்க நல்லறிவு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னகத்தை புதுப்பிப்பவரே எம் இறைவா, பருவமழை சரியான நேரத்தில் தொடங்கி நீர்நிலைகள் நிரம்பவும் வேளாண்மை மேம்பட்டு பொருளாதாரம் ஏற்றம் பெறவும் குடும்ப அமைதி மகிழ்ச்சி பெருகவும் இறையன்பு மகிழ்ச்சி பெருகி வளம் காண வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து இந்த மன்றாட்டுக்களையும் வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தந்தை புனித ஜான் போஸ்கோ வழியாகவும் எங்கள் அன்னை மரியாளின் வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமீன். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, இதத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நினைத்தே நாம் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நினைத்தே நாம் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக.
கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நினைத்தே நாம் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தே நினைத்தே நாம் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. பறந்து திரியும் பறவைகள் அவை பாடும் கடல் வாழ் விலங்குகள் காற்றும் கடலும் கார்முகில் வானவில்லும் நிலவும் மீன்களும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நினைத்தே நாம் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நினைத்தே நாம் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலியானது தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியார் இப்பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு அவரே எங்களை நிறையுண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர். உம் ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறையறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரை அறிக்கையிடச் செய்தருளினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா.
ஆகவே கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பழிப்பொருள்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகிறோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியருளும். அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமிக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த திருப்பலியை நன்றியறிதல் திருப்பலியாக உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற டெரன்ஸ் மனோஜா குடும்பத்தினரையும், என் பங்கில் இயங்கி வருகின்ற அருங்குடை இயக்கத்தினரையும் அவருடைய குடும்பங்களையும், சகாய மேரி கிஷோர் தம்பதியரையும், காமாட்சி அமலோற்போம் குடும்பத்தினரையும், நிர்மலா பன்னீர் குடும்பத்தினரையும், சந்தியா ஸ்டீஃபன் ராஜ் தம்பதியரையும் அவருடைய குழந்தையும், பிரீத்தி சதீஷ் ராஜ் குடும்பத்தினரையும், தனது 79வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்ற பேபி சன்னி என்பவரையும், லில்லி குடும்பத்தினரையும், மேரி லூர்து ரெபேக்கா என்பவரையும் அவருடைய குடும்பத்தையும், மேரி வயலட் சேசுராஜ் குடும்பத்தினரையும், மரியஸ் மாரா செங்குட்டுவன் விமலா மேரி குடும்பத்தினரையும், டேனியல் வசந்த் அமேந்திரா தம்பதியரையும் அவருடைய குடும்பத்தையும், சுரேஷ் மேரி மோனிகா குடும்பத்தினரையும், சுரேந்தர் தங்கராஜ் மரிய கேரளின் குடும்பத்தினரையும், மேத்யூ ரிபெல்லோ குடும்பத்தினரையும் நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். மேலும் தங்களுடைய பல்வேறு சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியில் ஜெபிக்கின்ற JKR டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தையும், எல்இ ரோஸ் ரீட்டா தேவி அவர்களையும், தங்களுடைய 8வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற டில்லி பாபு திலகா தம்பதியரையும் அவருடைய குடும்பத்தையும், பன்னீர் ஆடியோ நிறுவனத்தில் வேலை பார்க்கும் அனைவரின் குடும்பங்களையும், மார்கரெட் ரோச் என்பவர் விரைவில் நலம் பெற வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறைப்பற்றையும் நீர் அறிவீர். இத்திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற அனைவரையும், இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும், தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும், என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் தூய ஆவியார் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் வடிவில் திருத்தூதர்களுக்கு தோன்றிய பெந்தகோஸ்து பெருவிழாவை இன்று கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் எங்கள் கன்னியுமான மாட்சிக்குரிய மரியாவையும், அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததியு, லீனஸ், கிளீட்டஸ், கிளெமென், சிக்ஸ்துஸ், கொர்னேலியுஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிஸ்டோகோனஸ், ஜான், பால், கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேறு பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை உளம் கனிந்து ஏற்றிருளுமை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். இறைவா, இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்திருளும். இவ்வாறும் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழில்மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் இறப்பினை அறிக்கையிட்டோ உயிர்ப்பையும் எடுத்துரைப்போ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலை வாழ்வுதரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பழிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானாகிய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசேதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பழிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவாம், உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பழிப்பொருள்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பீடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் உம் அடியார்களை அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக இன்று திருப்பலியில் நான் நினைவு கூறுகின்ற சாமுண்டீஸ்வரி மேரி குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள் தேவசகாயம், தொம்சம்மாள், தெரேசா கமலம்மாள், ஜெஸ்தாஸ், அமிர்தராஜ், ஜோசப் தன்ராஜ், அசோக், லூர்து மேரி, அருட்தந்தை பாக்யநாதன், ஆக்னஸ் ரெபெல்லோ, ஓகே மார்க்ஸ், அந்தோனியம்மாள் இவர்கள் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள் அனைவரையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகியும் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இஞ்ஞாசியார், அலெக்சாண்டர், மர்சலினுஸ், பீட்டர், பெலிசித்து, பெர்பெத்துவா, அகத்தா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா, எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசியளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும், எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரிட்டு சாந்துவே,
அடியோருள்ளத்தில் எழுந்து வரும் இனிய ஸ்நேக தேவனே, அடியோருள்ளத்தில் எழுந்து வரும் இனிய ஸ்நேக தேவனே. உலக இருளை அகற்றவோமது பரலோக ஒளி தாருமே, உலக இருளை அகற்றவோமது பரலோக ஒளி தாருமே. உம்மை கண்டு நன்மை பேர நாதனே அருள் புரியுவார், எல்லா வரமும் நிரம்பி தரும்பும் திவ்ய ஸ்பிரிட்டு சாந்துவே, அடியோருள்ளத்தில் எழுந்து வரும் இனிய ஸ்நேக தேவனே. ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு திடம் பக்தியும், ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு திடம் பக்தியும், தெய்வ பயமான வரங்கள் ஏழும் எமக்கு ஈவாயே, எல்லா வரமும் நிரம்பி தரும்பும் திவ்ய ஸ்பிரிட்டு சாந்துவே, அடியோருள்ளத்தில் எழுந்து வரும் இனிய ஸ்நேக தேவனே, அடியோருள்ளத்தில் எழுந்து வரும் இனிய ஸ்நேக தேவனே. அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர், கடவுளின் மாபெரும் செயல்களை பேசினர். அல்லேலூயா. நன்றியோடு மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு ஏராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எம் மீது அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாக இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திடச் செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் தூயாவியாரின் துணையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவன் அளித்த நல்வாக்கே இனியும் எல்லாமே உமதாக்குவார். இயக்கம் அளிக்கும் மாறி இயங்க வைக்கும் மாறி இறைவன் அளித்த நல்வாக்கே இனியும் எல்லாமே உமதாக்குவார். ஆவியே தூய ஆவியே என் தாகம் தினம் தீர்க்கும் அருளே. ஆவியே தூய ஆவியே என் தாகம் தினம் தீர்க்கும் அருளே. சீடர்களை நீ நிரப்பினாய். இறைவாக்கு எடுத்துரைக்கும் மனதிடம் தந்தாய். துணிவிழந்த சீடர்களை நீ நிரப்பினாய். இறைவாக்கு எடுத்துரைக்கும் மனதிடம் தந்தாய். இறையேசுவை திருமுழுக்கில் நீ ஆண்டாய். எமை முழுதும் மறுகொடையால் நிதமார் கொள்வாய். இறையேசுவை திருமுழுக்கில் நீயார் கொண்டாய். எமை முழுதும் மறுகொடையால் நிதமார் கொள்வாய். ஆவியே தூய ஆவியே எம் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. ஆவியே தூய ஆவியே என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. இயக்கம் அளிக்கும் ஆவியே இயங்க வைக்கும் ஆவியே இறைவன் அளித்த நல்வாக்கே இனியும் எல்லாமே உமதாக்குவார். புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்துவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமீன். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.